அன்புடையீர், நான் ஒரு கிறிஸ்தவன் என்றாலும் கூட கூட்டத்தோடு சேர்ந்து கோவிந்தா போடுபவன் அல்லன். மேல் நாட்டவர் தொண்டு நிறுவனங்களுக்கு அனுப்பும் பணத்தை அரசு கபலீகரம் பண்ண நினைத்தால் அதுவும் திருட்டு. தொண்டு நிறுவனங்கள் கபலீகரம் பண்ண நினைத்தாலும் அதுவும் திருட்டு. இந்த ரெண்டையுமே பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியாக வேண்டும். அரசு கையாளக்கூடாது, அதை கையாடல் பண்ணக்கூடாது. காரணம், அது தொண்டுக்காக வருவது. தொண்டு நிறுவனங்களும் அதை கபலீகரம் பண்ணக்கூடாது. ஏனெனில் அது அவர்களது கஜானாவை கொழுக்க வைப்பதற்காக வரும் பணம் அல்ல. ஆகவே பாம்பும் சாக வேண்டும், கோலும் முறியக்கூடாது. பாம்பு சாக வேண்டும், அதாவது போலி நிறுவனங்கள் சுருட்டுவதை நிறுத்தியாக வேண்டும். அதே நேரத்திலே நேர்மை என்ற கோல் முறியக்கூடாது. அதாவது போலி நிறுவனங்களிடமிருந்து நிதியை பறித்து அரசு கார்ப்பரேட்டுகளிடம் ஒப்படைக்கக்கூடாது. அது நேர்மை கோலை உடைத்து எறிவதாகும். அரசை கையிலே வைத்துக்கொண்டு சில போலி நிறுவனங்கள் விளையாடலாமோ? உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு பெரிய தொண்டு நிறுவனம் விழாவுக்கு தலைமை தாங்க ஜனாதிபதி அப்துல் கலாமை அழைத்திருந்தனர். அப்போது அந்த நிறுவனத்தின் ஆடிட்டோரியத்திற்கு கலாம் பெயரையே சூட்டி அதை திறந்து வைக்க கேட்டனர் கலாம் அவர்களை. கலாம் மறுத்து விட்டார். ஏன் தெரியுமா? கலாம் என்றால் தமிழிலே கலகம் என்று ஒரு அர்த்தமும் உண்டு. ஆகவே என்னை வைத்து கலகம் மூட்டவா பார்க்கின்றா என்று மறுத்து விட்டார். அதாவது அரசின் பெயரை வைத்து விளையாடாதே என்று பொருள். ஆக தொண்டு நிறுவனங்களை கட்டுப்படுத்த யாருக்கும் பாதகம் இல்லாமல் ஒரு தணிக்கை குழுவை ஏற்படுத்தி அனைத்தையும் மேற்பார்வை பண்ண வேண்டும். அது 4 மாவடியாக இருக்கட்டும், காருண்யா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், கண்டிப்பாக தணிக்கை பண்ண வேண்டும். அப்போது நீயா நானா என்ற இழுவரிக்கே இடம் இராது, பிரச்சனையும் தீர்ந்து போகும்.